இந்த கேப்டன் ஐயாவை பத்தி அவரு கேப்டன் நல்ல மனுஷன், சும்மா சொல்லக்கூடாது. அவர் ஒரு நாங்கள்லாம் அவரை மாமான்னு தான் கூப்பிடுவோம். கேப்டன் ஐயா கேப்டன் நல்ல ஒரு மனிதர். பிரேமலதா அந்த அம்மா வந்ததுக்கு அப்புறம் இப்படியாப்பட்ட ஒரு உயர்ந்த மனிதர் ஒருத்தர் இருக்காருன்றது நினைக்கும் போது ரொம்ப மகிழ்ச்சியா இருக்குது. அது மட்டும் இல்ல, எங்களுக்கு இப்படி ஒரு பாக்கியம் கிடைச்சதும் ரொம்ப அதுக்கு ஒரு நன்றி தான் நான் சொல்லுவேன். இந்த கேப்டன் ஐயாவை பத்தி அவரு கேப்டன் நல்ல மனுஷன், சும்மா சொல்லக்கூடாது. அவர் ஒரு நாங்கள்லாம் அவரை மாமான்னு தான் கூப்பிடுவோம். கேப்டன் ஐயா கேப்டன் நல்ல ஒரு மனிதர். பிரேமலதா அந்த அம்மாவுக்கு எனக்கு சரியா தெரியாது. கேப்டன் ஒரு இருக்க வரைக்கும் அவர் ஒரு கிங். ஒரு தமிழ்நாட்டில் ஒரு கேப்டன் ஒரு சினிமா நடிகராக இருந்தாலும் போன பிறகு தான் நிறைய மக்கள் வந்து ஃபீல் பண்றாங்க. ரொம்ப ஃபீல் பண்ண அவரு வாழ்க்கையில் அவருக்கு ஒரு தவறு அவர் போதையிலேயே நிறைய தன் உடனே கெடுத்ததுனால தான் அவருடைய பிரச்சனை. இன்றைக்கு மீண்டும் அவர் இருந்திருந்தார் கண்டிப்பாக தமிழ்நாட்டை ஒரு ஆட்சி அடைக்கிற அளவுக்கு அவர்கிட்ட ஒரு தன்மை இருக்கு. மக்களோட பழகிறது, நெருங்கி பழகிறது, அந்த தன்மை கேப்டனுக்கு தான் அந்த தன்மை இருக்கு. அது சும்மா சொல்லக்கூடாது. எத்தனை நடிகர்கள் ஒரு வருத்தமா இருக்கு, ஒரு வருத்தமாகவும் இருக்கு. சும்மா விளையாட்டாகவும் சொல்லக்கூடாது. நல்ல ஒரு மனிதன். நாங்க ஏமாத்திட்டோம், ஒரு நல்ல மனுஷன் நாம இழந்து விட்டோம் அப்படிங்கிறத நானும் கூட அவரை நினைப்பேன். நானும் கூட அவரை மாமான்னு தான் கூப்பிடுவேன். நேரில் பேசியிருக்கேன், மாமான்னு தான் கூப்பிடுவோம். இஸ்லாமியர்களை கண்டாலே எல்லாருமே அவங்கள நாங்கள் எங்களுக்கு முறைகள் உண்டு. மாமாங்கன்னு கூப்பிடணும். அவர் எல்லாருக்கும் நல்ல சந்தோஷமான மனிதர். அதனால அவரையும் நம்ம இழந்து விட்டோம். தமிழ்நாட்டில் ஒரு நல்ல மனிதர் இழந்தோங்கிற நானும் வருத்தப்படுறேன். வணக்கம். ஆக்சுவலி விஜயகாந்த்னா ஒரு காலத்துல அவர் சினிமா நடிகர் தான் அப்படின்றது மட்டும்தான் எங்களுக்கு தெரியும். இப்பதான் அவர் இறந்ததுக்கு அப்புறம் இப்படியாப்பட்ட ஒரு உயர்ந்த மனிதர் ஒருத்தர் இருக்காருன்றது நினைக்கும் போது ரொம்ப மகிழ்ச்சியா இருக்குது. அது மட்டும் இல்ல, எங்களுக்கு இப்படி ஒரு பாக்கியம் கிடைச்சதும் ரொம்ப அதுக்கு ஒரு நன்றி தான் நான் சொல்லுவேன். அவர் ஒரு உயர்ந்த மனிதனா தோன்றாரு இப்ப. தேங்க்யூ. ஸோ விஜயகாந்த் பத்தி பத்தி சொல்றது அளவுக்கு எனக்கு அவ்வளவு தெரியாது. ஆனா ஒரு நடிகராக பார்த்தோம்னாக்க எனக்கு அவ்வளவாக அவர் பிடிக்குங்க சொல்ல முடியாது. சில படங்கள் ரொம்ப பிடிக்கும். இந்த சின்ன கவுண்டர், இந்த சேதுபதி ஐபிஎஸ்லாம் இருக்குல்ல, அந்த மாதிரி படங்கள் நல்லா பிடிக்கும். ஒரு நடிகராக அவரை ரொம்ப பிடிக்கும்னு சொல்ல முடியாது. ஆனா ஒரு மனிதராக எனக்கு அவர் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். நான் அரசியல் வாழ்க்கையில பார்த்தோம்னாக்க பல பேர் சுயநலத்திற்காக ரொம்ப செஞ்சிருக்காங்க பாருங்க. செல்ஃபிஷ் மோட்டிவோட செய்வாங்க. ஆனா இவரை பார்த்த சொன்னோம்னாக்க மக்களுக்காகவே ரொம்ப அர்ப்பணிச்சிருக்காரு. எனக்கு அது ரொம்ப பிடிக்கும். ஒரு நடிகனாக இல்லாம இருக்கலாம், நல்ல ஒரு அரசியல்வாதி சொல்ல முடியாது, ஆனா ஒரு நல்ல ஒரு மனிதராக இருந்து மக்களுக்கு ரொம்ப செஞ்சிருக்காருல, அதனால எனக்கு அவரை ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அதை பார்க்கத்தான் மலேசியால இருந்து நம்ம இங்க வந்திருக்கோம். அவருடைய ஆத்மா சாந்தி அடைய எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்து. ஓம் சாந்தி. தேங்க்யூ.